பகவானுக்கு பள்ளம் வெட்டினான் துரியோதனன். அந்த பள்ளம் வெற்றத பகவான் பார்த்தார், எனக்கு நீ பள்ளம் வெட்டவில்லை, உனக்கு நீயே வெட்டி கொண்ட பள்ளம்னார். ஊரூராக எங்கெல்லாம் மகாபாரதம் நடக்கின்றதோ அந்த இடத்தில் எல்லா இடத்திலும் உனக்கு பள்ளம் வெட்டி படுகளம் நடத்தட்டும்னு அவர் அப்பதான் சொன்னார். அதுதான் எல்லா இடத்திலும் இந்த படுகளம் என்கின்ற ஒன்று நடத்தப்படுகிறது. அதே மாதிரி இந்த படுகளம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்து முடிஞ்சா அந்த கூந்தலை முடித்து விட்ட பிறகு அம்பாளாக இருக்கக்கூடியவள் கிட்டத்தட்ட அவள் ஆயுள் காலத்தில் 108.5 ஆண்டு காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 108.5 ஆண்டு காலத்தில் அந்த அம்மா பிறக்கின்ற பொழுது நெருப்பில் பிறந்தாள். அதே மாதிரி 5 கணவரை திருமணம் செய்து கொண்ட பொழுது 5 முறை நெருப்பில் இறங்கி ஏறியிருக்கிறார். 5வது முறையும் சகாதேவர் கட்டிய திருமாங்கல்யத்தோடு நெருப்பில் இறங்கி ஏறி இருக்கிறார். மொத்தம் 6 முறை கணக்கு. இப்போ அந்த 6 முறை இதோட சேர்த்து 7 முறை கணக்கு வருது. அந்த 7 முறைக்கு அடுத்து ஆண்டுக்கு ஒருவராக ஒவ்வொரு கணவரிடத்தில் 5 பேரிடத்திலும் அந்த அம்மா வாழ்ந்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்து வருகிற பொழுது ஒரு 15 வருஷத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7, அந்த அம்மா வயசு 108.5, அந்த அரை ஆண்டு காலம் தவத்துக்கு போயிட்டாங்க. 108 வயசு. அப்போது இதில் ஒரு 7, அதில் ஒரு 15 வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா கழிக்கணும். 15 வருஷம் போச்சுன்னா 100 ஆண்டு காலத்தில் 15 போச்சுன்னா 85, ஒரு 7, மொத்தம் எத்தனை வருது? 92 முறை கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்களா அந்த அம்மா? நெருப்பிலே இருந்து இறங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 7ஓட சேர்த்தா 92. அதுக்கப்புறம் ஒரு 8 ஆண்டு காலம் இருக்கே, மொத்தம் எத்தனை ஆச்சு? 100 முறை கிட்டத்தட்ட அந்த அம்மா 100 முறை நெருப்பில் இறங்கி ஏறி இருக்கா. 108ன்னா 15 வருஷத்தை விட்டுட்டோம்னா 85. 85 இது ஒரு 8 எவ்வளோ ஆச்சு? 93 ஆச்சு. பிறந்தது ஒரு முறை நெருப்பில், 6 முறை திருமணம் முடிந்து 5 முறை நெருப்பில் 5வரை திருமணம் செய்யும் பொழுது 5 முறை அதோடு சேர்த்து கடைசியாகவும் சகாதேவர் கட்டிய திருமாங்கல்யத்தோடு நெருப்பில் இறங்கி ஏறி கன்னியானாள். அதனால் அது ஒரு 6 முறை, இதோட சேர்த்து 7. அப்போ 93 ஒரு 7 எவ்வளவு ஆச்சு? 100 முறை ஏறி இறங்கி இருக்கிறாளாம். எங்க? நெருப்பில். அப்போ 100 முறை நெருப்பில் இறங்கி ஏறிய ஒரு அம்மையார் எந்த சரித்திரத்திலுமே கிடையாது, எந்த புராணத்திலும் கிடையாது. சீதை கூட ஒரு முறை தான் தீக்குளித்தாள். சீதை கூட ஒரே ஒரு முறை தான் குளிச்சாங்க. ஆனால் திரௌபதி அம்மா மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு முறை, அவள் அவதாரத்திலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை நெருப்பில் இறங்கி ஏறி இருக்கா. அப்படிப்பட்ட திரௌபதி அம்மனுடைய கூந்தலை இன்று காலை முடிக்கப்பட்டது. அதாவது பட்டப்பகல்ல நட்டு நடு சபையில் 13,60,000 அரசர்கள் இருக்கின்ற பொழுது தொடையை தட்டி ஏற்கனவே 5 பேரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாயே, 6வதாக எங்களில் யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு இடது தொடையை அவன் தட்டினான். இடது தொடையில் தூக்கிட்டு வந்து அவளை உட்கார வை அப்படின்னு சொன்னான். அப்போதான் அந்த அம்மா தொடை முறிந்து மாலை கடவது அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தாள். அதே மாதிரி மைத்ரேய முனிவரும் ஒரு சாபம் கொடுத்திருக்கிறார் இந்த துரியோதனனுக்கு. அப்படி இந்த 2 பேருடைய சாபத்தினால் அவன் தொடை முறிந்து நாடகத்தின் மூலியமாக இன்று காலை அந்த படுகலை காட்சி நீங்கள்லாம் கண்டு கழித்திருப்பீங்க. நம்மளதில் கர்ணமோட்சம் தான் முடிஞ்சிருக்கு. அதனுடைய தொடர்ச்சி கதையை இப்போ பார்க்க இருக்கிறோம்.
இறைவனுடைய கருணையினால் கர்ணன் இறந்த பிறகு துரியோதனன் அழுகிறான். ஆண்டவர்களும் அவர்கள், ஆள போறவங்களும் அவர்கள், மால போவதுதான் நானா? அவனுக்கு ஒரு வந்துட்டது. ஏன் வந்தது? அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தான் கர்ணன், சுயமாக ஆண்டு கொண்டிருந்தான். குந்தியினுடைய மகனாக இருந்ததனால இப்பதான் துரியோதனனுக்கு இவன் குந்தி மகன் என்பது தெரிய வந்தது. குந்தியம்மா அழுததுக்கு பிறகுதான் தெரிய வந்தது. அதனால தான் அவன் சொன்னா, ஆள போறதும் அவங்க, ஆண்டதும் அவங்க, மாலை போறது தான் நானா அப்படின்னு கேட்டான். அவன் மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு அதற்கு பிறகு முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவன் அழுது புலம்பினான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு விஷயம் தெரியுது. அம்மாவினுடைய குரல் கேட்கிறதே. இங்கு யார் தான் இறந்தாங்க, கர்ணனா அர்ஜுனனா? அது சந்தேகம். கர்ணனா அர்ஜுனனான்னு சந்தேகமா இருக்கிற பொழுது அப்பதான் புறப்பட்ட ஐவரும் வந்து அந்த இடத்துல பார்க்கிறார்கள். பார்த்து அடுத்த வினாடி பார்த்தா அந்த அம்மா குந்தி அம்மா கர்ணனை மடியில போட்டு அழுது கொண்டிருக்கிறாள். தர்மர் கேட்டார், அம்மா நீ என்ன கர்ணனை தூக்கி மடியில போட்டு அழுது கொண்டிருக்கிறீர்? நடந்த கதையை சொல்ற அந்த அம்மா. அப்பா, இளம் வயசில் தூர்வாச மகரிஷி இடத்தில் ஓராண்டு கால தொண்டை செய்து அந்த தொண்டின் மூலியமாக கிடைத்த முதல் மந்திரத்தை சூரிய பகவான் இரவில் வருவாரான்னு மங்கை பருவம் அடைவதற்கு முன்னதாகவே நான் அந்த மந்திரத்தை பரிசோதித்தேன். அதனால் கிடைத்தது இந்த குழந்தை, அவன்தான் கர்ணன். அம்மா, இது உங்களுக்கு எப்ப தெரியும்? அந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தெரியும்? பகவான் தூது வந்த பொழுது தெரியும். நாங்க அம்மா, இப்படிப்பட்ட விஷயத்தை கூடவா ஒரு பெண் மறைக்கலாமா? இப்படி அண்ணாவை கொன்றுவிட்டு மடியில போட்டு அழுவதற்கு பதிலாக அன்னைக்கே உண்மையை சொல்லி இருந்தா நாங்கள் என்ன ஆண்டிருப்போம்? நாடாண்டு இருக்க மாட்டோம், காடாண்டு இருப்போம். அண்ணா உயிரோட இருந்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கூடவா மறைப்பீர்கள்? இப்பொழுதே எல்லா பெண்களுக்கும் ஒரு சாபத்தை தருகிறேன். என்ன சாபம்? பெண்களிடத்தில் ரகசியம் தங்காமல் போக கடவது. அதனால பெண்கள் கிட்ட மட்டும் என்ன சொல்லக்கூடாதா? ரகசியத்தை சொல்லக்கூடாது. ஆமா, மழை பெஞ்சா கூட என்ன பண்ணுவாங்களாம்? முறத்தை கவுத்துக்கணும் போவாங்களாம். என்ன கவுத்துட்டு? முறம். தெரிஞ்ச மாதிரியே சொல்றீங்க. நான் பாத்துக்கிறேன். நான் கிராமம் தானே, நான் சிட்டியில இருக்கிறேம்மா. சிட்டியில்னா என்ன பண்ணுவாங்க? கொடை பிடிச்சின்னு போவாங்க. இந்த முந்தானை போட்டு முறத்தை கவுத்துட்டாவது போவாங்களாம். எதுக்கு? ரகசியத்தை சொல்றது. எக்கா எக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? பக்கத்து வீட்டுக்கார் பொண்ணு யாரோடையும் ஓடி போச்சான். ரொம்ப அவசியம். அந்த மாதிரி விஷயத்தை தானே சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் இன்னொன்று 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவினுடைய பொண்ணு போனதை மறந்துட்டாங்க. அதாவது ரகசியத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம புதுவை மாநிலத்தில் விறப்பு தகராறுல ஒருத்தரை கொன்னுட்டாராம். ஒருத்தர் 15 வருஷமா விஷயமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவர் காணாமல் போயிட்டாருந்தா எல்லாருமே நினைச்சாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த அம்மா இறந்தவருடைய அந்த மனைவி வந்து பூவோடையும் பொட்டோடையும் அந்த அம்மா மஞ்சள் பூசிட்டு புடவை கட்டிட்டு போன உடனே இந்த கொன்னாரே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திண்ணை மேலே உட்காந்துட்டு இருந்தவர் சிரிச்சாராம். மனைவி கேட்டாங்க, அவளை பார்த்து நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? அடியே, இவளுக்கு பூவும் கிடையாது பொட்டும் கிடையாது, ஆனால் பூவும் வச்சுட்டு இருக்கா பொட்டும் வச்சுட்டு இருக்கா, பழுக்க மஞ்சள் பூசின்னு இருக்காளே, அதை நினச்சேன் சிரிச்சேனா. அவளுக்கு பூ இல்லை பொட்டு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நோண்டி நோண்டி இந்த அம்மா கேட்டுட்டே இருந்தா. அதனால இந்த அம்மா பார்த்தா இரவு சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தாங்க, நீங்கள் அவளை சிரிச்சிங்க, ஆனால் அது மட்டும் இல்லை, அவளுக்கு பூ இல்லை பொட்டு இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க? அதை கேட்டு அடுத்த வினாடி அந்த ஐயா சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, விறப்பு தகராறு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இல்லையா, அன்னைக்கு இரவு நானும் தண்ணி பாய்ச்ச போயிருந்தேன், அவனும் வந்தான், மறுபடியும் என்கிட்ட தகராறு செய்கிற பொழுது கையில் மண் வெட்டி இருந்தது, அதனால் வெட்டி அவனை கொன்னுட்டேன்னார். சரி, அவது உடம்பு இல்லையே, எல்லாரும் காணாம போனதா சொல்றாங்க. இல்லை, அதே நிலத்துல நான் புதைத்து விட்டேன். அப்போ எப்போ சொல்லி முடிச்சுட்டு அவர் தூங்கிட்டார். இவளுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல.
இரவெல்லாம் தூக்கம் வராத பொழுது பார்த்தீங்கன்னா 4 மணி பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் சொல்ற, அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த 3வது வீட்டுக்காரச்சிக்கு மஞ்சள் கிடையாது, குங்குமம் கிடையாது. என்னடி சொல்ற? அவங்க வீட்டுக்கார் காணாமல்லாம் போலியாம், எங்க வீட்டுக்காரர் தான் அவரை கொன்னு விட்டாராம். எப்போ? 15 வருஷம் கழிச்சு. ஒரு 15 மணி நேரம் அந்த ரகசியத்தை அவளால் காப்பாற்ற முடியல. அடுத்த வினாடி அந்தம்மா கொஞ்ச நேரம் நீ இங்கே நில்லு, நான் போயிட்டு வரேன்னு அந்த இறந்து போனவருடைய மனைவி கிட்ட போய் சொன்னா, அடியே அக்கா உனக்கு பூவும் கிடையாதான் பொட்டும் கிடையாதான், பலானவர் வீட்டுக்காரர் தான் கொண்டு விட்டாராம். சும்மா இருக்க முடியுமா? அவன் சொன்னா, அக்கா நீ கொஞ்ச நேரம் எங்கே நில்லு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். எங்கள் கணவரை கொன்றது இவர்தான், எனக்கு இன்னைக்கு தான் விஷயம் தெரிஞ்சது. 15 மணி நேரத்துக்குள்ள கணவர் கைக்கு விலங்கு வந்துச்சு. யோசிச்சு பாருங்க. அப்போ பெண்களிடத்தில் ரகசியம் தங்காமல் போக கடவது அப்படின்னு அன்னைக்கு தர்மராஜா எப்போ துவாபர யுகத்தில் கொடுத்த சாபம் அன்னைக்கு பலிச்சதோ இல்லையோ, ஆனா இன்னைக்கு பலிச்சு கொண்டுதான் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒன்று இப்போ அழுத பொழுதுதான் பார்த்தாங்க. இறைவனுடைய கருணையினாலே அன்றைக்கு தர்மராஜா சொன்னது பலிச்சதோ இல்லையோ, இன்னைக்கு பலிச்சிட்டது. அப்படி பலிச்சு முடிச்ச உடனே இப்போ எல்லோரும் இரவெல்லாம் தூங்கலை. யாருமே அன்னைக்கு இரவெல்லாம் தூங்கலை. இரவெல்லாம் தூங்காத பொழுது அதற்கு பிறகுதான் என்ன, பாண்டவர்களுக்கும் இழப்பு, துரியோதனனுக்கும் இழப்பு. 6 உயிர் தோழன் தனக்காகவே உயிரை கொடுத்துட்டு போயிட்டார். மறுநாள் பார்த்தீங்கன்னா பொழுது விடுகிற பொழுது 18வது நாள் யுத்தத்தின் பொழுது சல்லியருக்கு சேனாதிபதி பட்டத்தை கட்டுறாங்க. மீனாமை கோலமொடு நரசிங்கமாகி நிலம் விரிகால் அலந்த குரலனாய் ஆனாது சீரு மழு வல்லு வில்லு மெல்லு முனை அலம் ஒற்ற செங்கையவராய் வானானர் வானாடர் வந்து தொழ மண்ணாடர் யாவரையும் மடிவிக்க வந்த வடிவாய் நானாவிதங்கள் குறி பரிசலாகி நின்றருளும் நாராயணாய என்னும் நாமமே. அப்பதான் துரியோதனன் சொல்றார், மாமா நீயே எனக்கு உயிர், நீயே எனக்கு உள்ளம், நீயே எனக்கு அதிதி என்று சொல்லக்கூடியது, நீயே எனக்கு துணை புயம், நீயே விழித்துணை, நீயே அனைத்து நிலையும், நீயே முனை செருவில் அதிரதன் மகாரதன, எல்லாம் நீயே தான் மாமா. உள்ளம் நீயே, உயிரும் நீயே, வாழ்வும் நீயே, எல்லாம் நீயே. இன்னைக்கு எனக்கு நீங்கள் வெற்றியை தர வேண்டும். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அப்படியே செய்யறேன்னு சொல்லி சல்லியராக இருக்கக்கூடியவர் சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதிக்கு போகிறார். அங்கே பாசறையில் பாண்டவர்கள் இருக்கிற பொழுது அப்பதான் பகவான் சொல்லுகிறார், தர்மர இன்றோடு பகவானே யுத்தம் முடிந்து விடுமா? அப்ப பீமா மீதம் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ கொல்வாயாக, மீதம் இருக்கிற எல்லாரையும் நீ கொல்லு. அதாவது 100 பேரை கொல்லுவேன்னு சொன்ன இல்லையா, மிச்சம் மீதி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் நீ தான் கொல்லணும். தர்மராஜா சல்லியரை கொல்வார், சகுனியை சகாதேவன் கொல்லுவான். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் நீதியை கொடுத்துட்டாங்க, பிரிச்சு கொடுத்துட்டார். அப்படி பிரிச்சு கொடுத்த உடனே பார்த்தார், அங்கிருந்து புறப்பட்டு எல்லாரும் வராங்க. அப்படி வருகிற பொழுது தர்மராஜாவாக இருக்கக்கூடியவர் சல்லியரோடு யுத்தம் செய்கிறார். அப்படி சல்லியரோடு யுத்தம் செய்கிற பொழுது எதிரில் இருக்கக்கூடியது தாய் மாமன் முறை. சல்லியர் தாய் மாமன் முறை. ஆனா தன் பெரும் தனி சங்கினை முழக்கின் தருமன் மாமதலை வெம்போரிலே, சனி சங்கினை முழங்கினம் தருமன்மா மதலை வெம்போரில் வம்பெரும்பனை சங்கினை முழங்கினன்
மத்திராதிபன் திருமகனோ நண்பெருந்துணை சங்குகள் எழுப்பியே நாதன்வான் முகடுரை எண்ணி மின்பெரும் புயல் ஏழும் ஒத்து அதிர்தரன் மிகுகுரல் தனித்தம் ஒத்து உலதே ஆகாம். சல்லியரோடு யுத்தம் செய்கிறார். பீமசேனர் இருக்கக்கூடியவர்களை, மீதம் இருக்கக்கூடியவர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு கொள்றார். அப்படி கொன்றுவிட்ட பிறகு தர்மராஜாவோடு சல்லியர் யுத்தம் செய்கிறார். தாய் மாமன் முறைதான், ஆனா எதிரியாக வந்து சண்டை போடுவதனால தர்மராஜா சல்லியரை கொல்லுகிறார். அப்படி கொன்றுவிட்ட பிறகு அதற்கு பிறகு சல்லியர் இறந்துடுறார். துரியோதனுடைய தம்பிமார்கள் கிட்டத்தட்ட மீதம் இருக்கக்கூடியவரை தேடி தேடி கண்டுபிடித்து இந்த பீமசேனர் கொல்றார். எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேரையும் ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கொல்றார். அப்படி ஒவ்வொருவராக கண்டுபிடித்து கொல்லுகிற பொழுது அப்பதான் எஞ்சி இருந்த ஒருத்தரையும் விடல. பீமசேனர் எல்லாரையும் கொல்றார். கடைசியாக இருக்கக்கூடியது ஒரே ஒருத்தன் துரியோதன மட்டும்தான் இருக்கிறான். 99 தம்பிமார்கள் இறந்துட்டாங்க. அப்படி இறந்த உடனே பார்த்தார் துரியோதனை உட்கார்ந்து அழறான். 99 தம்பிமார்கள் இறந்து போயிட்டாங்க. சற்று நேரத்திற்கு முன்னதாக அதாவது சல்லியரும் இறந்துட்டார். சேனாதிபதி இறந்துட்டார். மாமா அனைவரும் இறந்து விட்டார் மாமா, இப்ப நான் என்ன செய்யறது? இருக்கிறது சகுனி துரியோதன 2 பேர் தாங்கிறாங்க. அது அப்போ சகுனி சொல்றான், கடைசி வரைக்கும் நீயும் சாக போற நானும் சாக போறன்ற ரகசியத்தையும் அவன் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லல. இப்பயும் சொல்றான், மருமகனே நீ இருக்கேன் நான் இருக்கேன், நீ இருக்கேன் நான் இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து உலகத்தையே வெல்லலாம். ஆப்டால் இந்த பாண்டவர்களை வெல்ல முடியாதா? 5 பேர் தானே, அவர்களை வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அவர்களை நாம வென்று விடலாம் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே சொல்றார், தனக்கிளையோர் 99 ஜெய வீமன் சரத்தாலும் தலக்கிளையோர் 99 தாமும் சயா வீபம் சாபத்தாலும் தண்டினாலும் கலைக்குடியிர் கொடியேற கண்டு கண்டு கை சோரை மெய் சோரை கண்ணீர் சோர எனக்குருதி உரைத்தவர்தம் உரை கேளாமல் என் செய்தேன் எப்பொருளும் இழந்தேன் என்று மனக்கவலையுறும் விந்தன்னை நோக்கி மாமனும் மற்ற 1 கோடி மாற்றம் சொன்னான். 1 கோடி வார்த்தை ஆறுதல் வார்த்தை சொன்னாரா சகுனி மாமன். அதுக்குதான் சொல்லுவாங்க இப்பயும், மாமன் உறுதியா இருந்தா என்ன ஏறலாமா? மலை ஏறலாம். மலை ஏறலாம். தாய் மாமன் உறுதியா இருந்தா மலை ஏறலாமா? எவ்வளவு தொலைவுனாலும் ஏறலாமா? இப்பவும் சகுனி சொல்லல, நீயும் சாக போற நானும் சாக போறேன்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லல. ஏன் சொல்லலன்னா, கூடவே இருந்து பள்ளம் வெட்டுறான். சகுனிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 101 பேர். அவர்கள இந்த மலை தாண்டுற மாதிரி அவங்க தாண்டி போவாங்களாம் ஊருக்கு. அப்படி தாண்டி போகிற பொழுது துரியோதனன் பார்த்தா, இப்படி தாண்டி போறவங்க நாளைக்கு நமக்கு எது என்ன ஆகும் இவங்களை விட்டா அப்படின்னு கீழே நிலவரையில கொண்டு போய் விருந்து கொடுக்குறேன்னு கூட்டு போய் சிறையில வச்சுட்டான். அப்படி சிறையில வைத்து விட்ட பிறகு, இதெல்லாம் செவிவழி கதை தான், இதுக்கெல்லாம் ஆதாரம் என்பது நம்ம கிட்ட கிடையாது. செய்யுள் வழியிலே இல்லை, செவி வழியாக இதை சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சகுனிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர் கடைசியா இருக்கக்கூடியவர் யாருன்னா இந்த நொண்டி சகுனி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கொட்டாங்கச்சில கூழும் ஒரு சோறும் கொடுப்பானாம். 100 பேருக்கு இது போதுமா? இந்த 100 பேரும் என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு அதை கொடுத்துட்டு, இவனுக்கு யாரை பகையாக வீரனாக இருக்கிறானோ அவர்களை இவனுக்கு பகையாக்கி
அவர்கள் மூலியமாக நம்ம 100 பேரை கொண்ட மாதிரி இவன் 100 பேரை நீ கொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த நிலவரையிலே இறந்து விட்டதாக சொல்றார்கள். அப்படி இறந்து விட்ட காரணத்தினால் சகுனி எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாது. அவர் கால் வேற ஊனமானவர் சகுனி. அதனால பார்த்தார், கூடவே இருந்து இந்த துரியோதனனுக்கு நம்ம பள்ளம் வெட்டணும்னு கூடவே இருந்து பள்ளம் வெட்டினார். அதனாலதான் இப்பயும் என்ன சொல்றார், நீயும் நானும் சாக போறன்ற வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்றார், மருமகனே துரியோதனா, நீ இருக்கேன் நான் இருக்கேன், எக்காரணத்தை கொண்டோ நமக்கு தோல்வி வராது, எக்காரணத்தை கொண்டோ நமக்கு தோல்வியே வராது, வா சண்டை போடலாம். அப்பதான் சகுனி பீமசேனரை எதிர்த்து யுத்தம் செய்கிறார். அதற்கு பிறகு சகாதேவராக இருக்கக்கூடியவரிடத்தில் சகுனி யுத்தம் செய்கிற பொழுது, சகுனி ஆவி போகுமாறு சபதம் வாய்மை கொடாமல் மகிபன் ஏவு வேல் போல வழுவாமல் மேலோட உவகையோடு மாமாயன் உதவு கூற, சகுனி ஆவி போமாறு சபதம் வாய்மை கொடாமல் மகிபன் ஏவு வேல் போலை வழுவுறாமல் மேலாடை உவகையோடு மாயமாயன் உறவு கோர நீல் வேலை இகலோடு ஏலி எண்ணினான் வியமன் இளவலான போர் நீலி. சகுனி ஆவி போகுமாறு சபதம் வாய்மை கொடாமல், அதாவது சபதம் செய்தது கெட்டு போகாம என்ன பண்ணாரா, அந்த இளவல் என்று சொல்லக்கூடிய சகாதேவர் விடுத்த ஆயுதத்தினால், வேலாயுதத்தினாலே சகுனி இறந்து விடுகிறார். அப்படி இறந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா துரியோதனன் நிலை கலங்குறான். இதுவரைக்கும் எதுக்குமே அவன் கலங்கியதே கிடையாது, ஆனா இங்க கலங்குறான். அப்படி கலங்கி அவன் யோசிக்கிறான், பார்க்கிறான். என்ன யோசித்து பார்க்கிறான்னு, 99 தம்பிமார்கள் இறந்துட்டாங்க, கர்ணன்னா இறந்துட்டார், பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார், துரோணாச்சாரியார் இறந்து விட்டார். இறந்தவர்கள் எழுப்பக்கூடிய மந்திரம் நமக்கு தெரியுமே, அமிர்த சஞ்சீவி மந்திரம். நாம் ஏன் போய் சொல்லக்கூடாது, யாருகிட்டையும் சொல்லல, நேரா போனார். ஒரு குளத்தில் இறங்கணும்னா எப்படி இறங்கணும், முகம் குளத்தை பார்த்த மாதிரி இறங்கணும். ஆனால் அவர் இப்படி என்ன பண்ணாரா, சாகும்போது கூட பார்த்தீங்கன்னா குறுக்கு மூளை, சாகும்போது கூட ஆமாம், அப்போ கூட பார்த்தீங்கன்னா நல்லதை சிந்தித்து இறங்கலை. அப்பயும் என்ன பண்ணுறாரா, ரிவல்ஸில் போய், அதாவது திரும்பி போய் ஏறினதா பாதம் தெரியுமே தவிர இறங்கியதா தெரியாது. அப்படி போய் இறங்கி அதாவது தன்னை நீர்நிலையிலே தன்னை உடம்பு முழுவதையும் அப்படியே மூழ்கி அமிர்த சஞ்சீவி மந்திரம் சொல்றார். அப்படி அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்ல 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 இறந்து போன பிணங்கள் அத்தனையும் கூத்தாடுது எழுந்து நின்று. அப்படி ஒரு மந்திரம் இருக்கான்னு ஒரு கேள்வி. அப்படி ஒரு மந்திரம் இருக்கா? இருக்கு, இருக்கு, நமக்கு தெரியாது. ஆமா, இன்னொன்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அதான் விஷயம். சொல்லி கொடுப்பதற்கும் ஆள் இல்லை, கேட்பதற்கும் ஆள் இல்லை. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த சஞ்சீவி குச்சின்னு ஒரு குச்சி இருக்கும். குச்சி தெரியும், மந்திரம் தெரியாது. அண்டங்காக்கா அந்த குச்சியை கொண்டு வந்து தான் கூடு கட்டும்னு சொல்லுவாங்க. அண்டங்காக்காவை என்ன காக்கா? அண்டங்காக்கா தான். கண்ணங்கரேன்னு இருக்கும், அந்த கழுத்தில் வெள்ளை இல்லாமல் கொஞ்சம் லைட் கலர் இல்லாமல் அண்டங்காக்கா எல்லாம் கருப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த காக்கா கூடு கட்டுறதா இருந்தால் அமிர்த சஞ்சீவி குச்சியை கொண்டு வந்து வச்சு கூடு கட்டும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்னொன்றும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, தண்ணியில் அந்த அமிர்த சஞ்சீவி குச்சியை விட்டோம்னா எதிர்த்து போகுமா. அதாவது நீர் எப்படி போகுதோ அந்த பக்கம் போகாமல் நீருக்கு எதிர்வினையில் போகுமா. அது நீர் எந்த பக்கம் ஆறு தண்ணில் போகுதோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் போகுமா. அப்பேற்பட்ட ஒரு குச்சியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோல இங்கே அமிர்த சஞ்சீவி மந்திரம் என்ன கேட்டால், கலியுகத்தில் இதெல்லாம் இருந்து சொல்லிட்டோம்னா நம்ம கதியெல்லாம்
பூமி மாதா தாங்குவால? இறந்தவர்கள் அத்தனை பேரும் பிழைத்து கொள்ளுகிறார்கள். தாங்க முடியுமா பூமி? கடலெல்லாம் நரிச்சிடலாமா மண்ணு போட்டு? என்ன பண்ணலாம்? பீச்செல்லாம் போட்டு மண்ணு போட்டு நரிச்சிட்டு கொடுத்துட வேண்டியது தான் அவங்களுக்கு. பீச்சில் மண்ணை போட்டு எந்த மண்ணை போட்டு நிறைக்கிறது? அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். அதுதான் சொல்கிறேன், பீச்செல்லாம் மண்ணை போட்டெல்லாம் மறைக்க முடியாது. 3 பக்கம் கடல் தானே மூழ்கி இருக்குது, ஒரு பக்கம் தானே நிலம். எத்தனை நிலமா இருந்தாலும் வேணும்ல அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு. பூமாதேவி அம்மா கொடுப்பாங்க கொடுப்பாங்க கனவு காணுங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பேரும் இருந்தார்களானால் இந்த பூமி தாங்காது. அதனால தான் குறிப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். இங்க அந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லுகிறார். சொல்ல 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 இறந்து போன அத்தனை உடம்புகளும் எழுந்து கூத்தாடுகிறது. இந்த கை வேற, கால் வேற, தலை வேற, எல்லாம் தனித்தனியா இருந்தது இல்லையா? இதெல்லாம் ஒன்னோட வந்து ஒன்றும் ஒட்டுது. தனித்தனியா பிரிஞ்சு இருந்த உடம்புகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று உடம்புல வந்து அந்தந்த உடம்புக்கு எந்தெந்த கையோ எந்த காலோ எந்த தலையோ அது வந்து பொருந்துது. இதை யுத்த காலத்தில் இருந்து பகவானும் பார்க்கிறார், பீமசேனர் பாண்டவர்கள் பார்க்கிறார்கள். பீமா, துரியோதனன் எங்கேன்னார் பகவான். கிருஷ்ணா, நானும் அவனை தான் தேடுறான், ஆனால் அவன் என் கண்ணிலேயே மாட்டல. நானும் அவனை தான் தேடுறேன், ஆனால் அவன் என் கண்ணில் மாட்டவில்லை. சரி, எங்க இருக்கான்னு தேடு. அந்த யுத்தகலம் குருச்சேத்திரம் முழுவதும் தேடினாங்க, இல்லை. அப்பதான் பகவான் சொல்றார், பீமா, துரியோதனனுக்கு அமிர்த சஞ்சீவி மந்திரம் தெரியும், அவன் கண்டிப்பா எங்கேயோ இருந்து சொல்லி கொண்டிருக்கின்றான், அவனை தேடி கண்டுபிடி. எல்லா இடத்திலும் தேடிவிட்டேன் கிருஷ்ணா, ஆனால் எந்த இடத்துலையும் அவனை காணவில்லை. அடுத்த வினாடி பார்த்தார். அப்பதான் அங்கு ஒரு வேடர் வருகிறார். வந்தவர் சொன்னார், ஐயா, துரியோதனனை நான் பார்த்தேன்னார். எங்க பார்த்தேன்? அதோ இங்கிருந்து சிறிது தொலைவு இருக்கே, அந்த தொலைவில் ஒரு குளம் இருக்கே, அந்த குளத்தில் இறங்கியதா தெரியாது, ஏறினதா தெரியும்னார். பாதச்சுவடு அப்படிதான் தெரியும்னார். ஓ, ரகசியமா போய் அமிர்த சஞ்சீவி மந்திரம் சொல்லுகிறான். இறந்தவர்களை அப்பதான் எழுப்பக்கூடிய மந்திரம். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார்கள், இங்கிருந்து புறப்பட்டு நேர அந்த குளத்திற்கு தெரியுது. போன பீமசேனர் சொல்றார், துரியோதன, 99 தம்பிமார்கள் இறந்து விட்ட பிறகு 99 தம்பிமார்கள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், சகுனி, சல்லியர், கர்ணன்னா இவ்வளவு பேரும் இறந்துட்டாங்க. நீ மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்து போய் நீ மந்திரம் சொல்லுகிறாயே, இது நியாயமா? அண்ணா என்ன கேட்டார்? 5 ஊர் கேட்டார், 5 வீடு கேட்டார். எதையாவது கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதையும் தர மறுத்துதான் நீ இந்த இடத்துக்கு வந்த. அதனால சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கு இருக்கின்ற பொழுது நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ யுத்தம் செய்திருக்கணும். புறம் காட்டி இந்த மாதிரி வந்து அமிர்த சஞ்சீவி மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறாயே, இப்ப நீ வரையா இல்ல நான் வரட்டுமா? எங்க குளத்துல இறங்கி நான் வரட்டுமா இல்ல நீ ஏறியா? இந்த மந்திரம் பாதியில தடைபட்டு போச்சு. தடைபட்டு உடனே பார்த்தார், ஏறி வரார். எழுந்து நின்று கூத்தாடின உடம்பெல்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு எல்லாம் கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அப்பதான் பார்க்கிறாங்க. இவன் ஏறி வருகிற பொழுது பார்த்தார், கையில கதையை தவிர வேற எதுவும் கிடையாது, காலில் செருப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா அமிர்த சஞ்சீவி மந்திரம் சொல்லும் பொழுது என்ன போடல, செருப்பு போடாம போய் தான் குளத்துல இறங்கி அவன் சொன்னான். இப்ப செருப்பு போடல. பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரைக்கும் பூமியிலே காலடி படாம வளர்ந்த ஒருவன் யாரான்னா துரியோதனன். இப்பதான் முதல் முறையா அவனுடைய பாதம் வந்து பூமியில படுது. பட்ட உடனே இப்ப அந்த குலத்தில் இருந்து குருச்சேத்திரம் சமந்தக பஞ்சக மடு என்று பெயர் அந்த இடத்துக்கு. சமந்தக பஞ்சக மடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5 உதிர கடல் என்று சொல்லக்கூடியதை, அதாவது அசுரர்கள், அதாவது அரசர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை 21 தலைமுறை
தலையை வெட்டி 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 யாக குண்டத்தில் போட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தலையை வெட்டி அதில் உதிரத்தை பிடித்து தன்னுடைய அப்பா ஜமதக்னி முனிவருக்கு பரசுராமர் திதி கொடுத்த இடம். அதான் குருச்சேத்திரத்தில் சமந்தக பஞ்சக மடு அப்படின்னு சொல்லுவாங்க. மடுனா கடல்னு அர்த்தம், உதிரக்கடல். அந்த உதிரக்கடலில் நின்று தான் இவங்க இப்போ சண்டை போடணும். இன்றைக்கும் குருச்சேத்திரம் மண் சிகப்பாக தான் இருக்குமா. குருச்சேத்திரம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மண் சிகப்பாக தான் இருக்குமா. அதுக்கப்புறம் இன்னொன்றும் சொல்கிறாங்க, அந்த மண்ணை எடுத்து தண்ணியில் விட்டு கரைச்சிட்டு அப்படி முகர்ந்து பார்த்தா ரத்த வாடை வரும், உதிர வாடை நீச்ச வாடை என்று சொல்லக்கூடியது வரும் என்றும் சொல்லுகிறார்கள். அப்போ எவ்வளவு பேர் உதிரம் அந்த மண்ணில் விழுந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த குருச்சேத்திரத்தில் சமந்தக பஞ்சக மடு என்கின்ற அங்கே யார் இறந்தாலும் முக்தி. குருச்சேத்திரத்தில் யார் இறந்து போனாலும் முக்தி. அந்த சமந்தக பஞ்சக மடுவில் யார் இறந்தாலும் முக்தி. பரசுராமர் தன்னுடைய தந்தை ஜமதக்னி முனிவருக்கு திதி கொடுத்த இடம். அதனால இப்ப நடந்து வருகிற பொழுது பாதம் சிவக்கிறது. துரியோதனன் கேட்கிறான், கிருஷ்ணா, தர்மா, பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், இத்தனை பேர் சேர்ந்துமா என்ன கொல்ல போறீங்க? கேள்வி பத்தியா? படை பின்னாடி இருக்கும்போது அவ்வளவு கர்வத்தோட இருந்தவன் இப்ப என்னன்றான், இவ்வளவு பேரும் சேர்ந்தா என்ன கொல்ல போறீங்கன்றான். இருக்கிறதே 6 பேர் தான். பாண்டவர்கள் 5 பேர், பகவானோடு சேர்த்து 6 பேர். இவ்வளவு பேர் சேர்ந்து என்ன கொல்ல போறீங்களான்னு கேட்டான். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார். அப்பதான் பகவான் பதில் சொல்றார், அப்பா உனக்கும் பீமசேனனுக்கும் தான் சிறு வயது முதல் கொண்டு பகை. பீமனும் 100 பேரை நானே கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அதனால நீ என்ன செய்கிறான்னா, நீயும் பீமசேனனும் சண்டை போடுங்க. வெற்றி பெறக்கூடியவர்கள் நாடாளுங்க, தோல்வி அடையக்கூடியவர்கள் காடாளுங்க. காடுன்னா என்ன? காடு சுடுகாடு. காடுன்னா சுடுகாடு. அதை தான் சொன்னாங்க. அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், சுடுகாட்டை ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டார். யார் தோல்வி விடுறாங்களோ அவங்க காடாளுங்க, யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் நாடாளுங்க. அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், நடந்து போகிறார். தர்மராஜா தேர், பீமசேனர், அர்ஜுனர், நகுலர், சகாதேவர், கடைசியா துரியோதனே, ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க வணங்காமுடி சேகரனாக இருக்கக்கூடிய துரியோதனை, காலில் செருப்பு கிடையாது, படை கிடையாது, தேர் கிடையாது, நடந்து வெறும் காலில் நடந்து வரான். அப்படி நடந்து வர்றத தர்மராஜா அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தவருக்கு அவருக்கு ஒரு யோசனை தோணுது. 99 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. என் பெரியம்மா 100 பேரை பெத்தா. எவ்வளவு பேரை? 100 பேரை. 100 பேரை. என் பெரியம்மாவுக்கு கொல்லி போடுறதுக்கு இவன் ஒருத்தனாவது இருக்கட்டுமே, இவனை ஏன் நம்ம கொல்லணும்? இப்பயும் போய் நான் இதுக்கு முன்னாடி சஞ்சய முனிவர், உலக முனிவர் தூது போனாங்க. ஆனால் அப்பெல்லாம் சமாதானம் ஏற்படல. பகவானே தூது போனார், அதுலேயும் சமாதானம் ஏற்படலை. இவன் ஒருவனாவது வாழ்ந்து விட்டு போகட்டுமே, அதனால நானே போய் ஏன் அவங்கிட்ட பேசக்கூடாது? அடுத்தவங்களை சொல்லி பேசினாதான் பிரச்சனை. நாமளே நேருக்கு நேரம் அவங்ககிட்ட பேசி தான் பார்ப்போமே. அதனால பேசி தீராத பிரச்சனையே எதுவுமே கிடையாதுன்னு தர்மராஜா தேரை நிறுத்தினார். நிறுத்தின உடனே அடுத்த பீமசேனர் தான், அடுத்த அர்ஜுனன், நகுல, சகாதேவர், தேர் நின்றுடுச்சு. பகவான் கேட்டார், தர்மரே என்ன கீழே தேரை விட்டு கீழே இறங்குறீர்? ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, நான் கொஞ்சம் என் தம்பிக்கிட்ட பேசணும். எந்த தம்பிக்கிட்ட? துரியோதன தம்பிக்கிட்டேன்னார். தர்மராஜாவை போன்று. அதனால தான் இன்னைக்கும் சொல்லுவாங்க, நல்லவருக்கு ஒப்பிடும்போது யாரை ஒப்பிடுவாங்க? தருமரைத்தான் ஒப்பிடுவாங்க. தர்மராஜாவை போல அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், நான் என் தம்பி துரியோதனன் கிட்ட பேசணும்னார். அதை கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார், அவங்கிட்ட என்ன பேச போற? 18வது நாள் யுத்தமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. இப்ப போய் தர்மா என்ன பேச போகிறாய்? இல்லை, நான் அவங்கிட்ட பேசியே தீரணும் கிருஷ்ணா, கொஞ்ச நேரம் நீங்கள் இருங்க, நான் அவங்கிட்ட பேசிடுறேன்.
சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார் தர்மராஜா இறங்கி நடந்து போய் துரியோதனங்கிட்ட சொல்றார். துரியோதனன் நிற்கிறான். துரியோதனனை விட 2 வயது மூத்தவர் தர்மராஜா. 2 வருஷம் மூத்த, அதாவது 1 வருடம் மூத்தவர். ஏன்னா 1 நாள் பெரியவர் தான் பீமசேனருக்கு 1 நாள் பெரியவர், 1 வருடம் மூத்தவர். இப்ப அந்த 1 வருடம் மூத்தவராக இருக்கக்கூடிய தர்மராஜா முட்டி போட்டு நிற்கிறார். எங்க துரியோதனன் நிற்கிறான், தர்மர் முட்டி போட்டு சொல்றார், தம்பி துரியோதன, சொல்லு. இப்பயும் மரியாதை இல்லாமல் சில பேர் பேசுவாங்கல்ல, என்ன விஷயம்? இந்த ஃபோனில் எடுத்தீங்கன்னா சில பேர் பேசுகிறப்போவே சொல்லுவாங்க, சொல்லு, அப்படின்னு தான் போங்க. எடுத்த உடனே இந்த வணக்கம் சொல்கிறது, சிவாய நம சொல்கிறது, முருகா சொல்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. எடுத்த உடனே சொல்லு, யார் நீ, என்ன விஷயம், அப்படி தான் கேட்பாங்க. சில பேர் ஃபோனில் பேசும்போதே அப்படி தான் பேசுவாங்க. அப்போது துரியோதனன் பேசுகிறான், சொல்லுன்னா. தர்மர் சொல்கிறார், அப்பா தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலடா, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. நீயே நாடாளு, நீ சொன்ன நான் காடாள சொன்னா காடாள்றேன். எவ்வளவு பாருங்க, நீ சொன்னா நான் காட்டுக்கு போக சொன்னா காட்டுக்கு போறேன், காட்டுக்கு போக சொன்னாலும் நான் காட்டுக்கு போறேன். இல்லை உனக்கு கீழே வேலைக்காரனா என்ன வேலை செய்ய சொன்னாலும் வேலை செய்கிறேன். நான் சொன்னா அப்போ இடையில பகவான் பேசுறார், தர்மரே என்ன சொல்லுகிறீர்? பீமசேனனுடைய சபதம் நிறைவேற வேண்டாமா? 100 பேரை அவன் கொல்லாவிட்டால் அவனுக்கு நரகம் வருமே. இறந்ததற்கு பிறகு நரகமா சொர்க்கமான பிறகு பார்த்து கொள்ளலாம். இருக்கின்றவனை இறக்காமல் எப்படி தடுக்க முடியும் என்பதை பார்க்க வேண்டும். கிருஷ்ணரே, இறந்ததற்கு பிறகு கிடைக்கக்கூடிய நரகத்தை காட்டிலும் ஒருவன் உயிருடன் இருக்கின்ற பொழுது அவனை வாழ வைத்து பார்ப்பது சிறப்பு, அவனை இறக்க வைத்து பார்ப்பது சிறப்பல்ல. ஏற்கனவே 99 தம்பிமார்கள் இறந்து விட்டார்கள். அதனால இவன் ஒருவனாவது என் பெரியப்பா பெரியம்மாவுக்கு இருக்கட்டுமே, அதனால விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம் என்று சொல்லுவார்களே, நான் விட்டு கொடுத்தே போகிறேன். இவன் சொன்னால் இப்போ சொல்றேன், தம்பி துரியோதனான்னார். எப்போ? கடோத்கஜன் இறந்துட்டார், பீமசேனர் இறந்துட்டார், அதாவது கடோத்கஜன் இறந்துட்டார், அபிமன்யு இறந்து விட்டார், குலத்துக்கு உரியவர். அவ்வளவு சிறப்புக்குரிய வீரர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், அவ்வளவு பேரும் போயிட்டாங்க. கர்ணன் இறந்துட்டார், சல்லியர் இறந்துட்டார், சகுனி இறந்துட்டார். ஆனா இப்பவும் சொல்றார் தர்மராஜா, நீயே நாடாளு, நான் உனக்கு கீழே இருந்து என்ன செய்யறேன், துணை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைக்காரனா பணி செய்யறேன். அதனால நான் சொல்றதை கேளு தம்பி துரியோதனான்னார். அப்பயும் அவனை தம்பின்னு தான் சொன்னார். அண்ணா துரியோதனன் சொல்றான், நீ கொடுக்கக்கூடிய உயிரை வச்சு நான் வாழ்வேன்னு நினைச்சியா? முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், செத்தாலும் சாவேன். என்ன சொல்றான்? இப்பயும் சில பேர் பிடிவாத குணம், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை நம்மிடத்தில் குறைந்து விட்டது. அதுவும் கலியுகத்தில் சொல்லவே வேண்டாம். துவாபர யுகத்திலேயாவது பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம், கலியுகத்தில் சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை என்பது இல்லாம போச்சு. அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொன்னார், அப்பா விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம், நீயே நாடாளுனார். நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். 99 தம்பிமார்கள் இறந்துவிட பீஷ்மர் என்று சொல்லக்கூடியவர் அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். துரோணாச்சாரியார் இறந்து விட்டார். கிருபாச்சாரியார் தான் யுத்தத்து களத்தில் இருக்கிறார். அதே மாதிரி எல்லாரும் எனக்கு துணைவர்கள்னு இருந்தவங்க அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. நான் உயிரோட வாழ்வது
நியாயமும் அல்ல. அதனால நீங்க சொன்ன மாதிரி நான் சண்டை போடுறேன், ஜெயிச்சா நான் நாடாளுறேன், தோத்தா நான் காடாளுறேன் சொல்லிட்டு தான் யுத்தத்துக்கு போனாங்க. இருவரும் அங்கு சண்டை போடுகிறார்கள். பார்ப்பவர்கள் கண்ணு கூசுச்சான். கதை என்று சொல்லக்கூடியதுல ரெண்டு பேருமே தனால் 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 என்று யுத்தம் செய்கிறாங்க. அப்படி யுத்தம் செய்கிற பொழுது ஒருவரை ஒருவர் மாறி 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 யுத்தம் செய்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, துரியோதனனுக்கு இடுப்புக்கு மேலே வெங்கல சரீரம். வெங்கலம்னு சொல்லுவோம் தெரியுமா? வெங்கலம் யாருக்கெல்லாம் தெரியும்? அந்த காலத்தில் வெங்கலத்தில் சொம்பு வச்சுருப்பாங்க, டம்ளர் வச்சுருப்பாங்க. நிறைய வெங்கலத்தில் குத்து விளக்குகள் கூட இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கணீர் கணீர்னு கேட்கும். சவுண்டு கணீர் கணீர்னு கேட்கும். அதான் அது அடிங்க, அதுதான் வெங்கல சவுண்டு. அந்த வெங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடுப்புக்கு மேல, அவனுக்கு இடுப்புக்கு கீழே மனித பூத சரீரம். இது எப்போ அப்படின்னா, துரியோதனன் யுத்தத்திற்கு முதல் நாள் புறப்படுகிறான். இந்த 90 பேர், அந்த 100 பேர்ல 99 பேர் இவனோட சேர்த்து போய் அம்மா காலில் போய் விழுறாங்க. ஏன்னா தாய் தந்தையர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு ஆயுள் என்று சொல்லக்கூடியது விருத்தி அடையும், ஆயுள் என்பது அதிகரிக்கும். அதனால இங்க போய் காலில் விடும் பொழுது இந்த அம்மாவுக்கு மூத்த பிள்ளை, தாய்க்கு தலைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா, அப்பா துரியோதன, நாளை காலை விடியற் காலை பொழுது, நாளை காலை விடியற் காலை பொழுதுல உடம்பில் பிறந்த மேனியோடு, அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல ஆடை எதுவும் இல்லாம, ஆபரணங்கள் எதுவும் இல்லாம பிறந்த மேனியோடு நீ பிரம்ம முகூர்த்தத்தில் என்னை தரிசிப்பாயாக அப்படின்னு சொன்னான். இவரும் பிறந்த மேனியோடு எல்லா காவலரையும் வெளியே அனுப்பிச்சிட்டார். அன்னைக்கு அம்மா அரண்மனையிலிருந்து இவர் வரைக்கும் இருந்த காவலர்கள் ஒருத்தரையும் எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டார். இரவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3லிருந்து ஒரு 4, பிரம்ம முகூர்த்தம்னா 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், நல்ல முகூர்த்தம் என்பது 4:30 மணி. இந்த 4:30 மணிக்கு குளிச்சு முடிச்சுட்டு பிறந்த மேனியோட போகிறார். பகவான் பார்த்தார், உங்க அம்மா உனக்கு ஆசீர்வாதம் பண்ண போறாளா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தூண் இருந்தது. அந்த தூணுக்கு மரவில் நின்றுக்கிட்டு பகவான் பார்த்தார், துரியோதனா சேம் சேம் பப்பி சேம்னார். இப்படி கூடவா போகலாம், காத்து வாங்கலான்னு நான் வந்தேன், இப்படியும் காத்து வாங்கலான்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சதுன்னார். கிருஷ்ணா நீ எங்கே இங்கே வந்தேன்னார். இல்லை, காத்து வாங்கலான்னு வந்தேன், ஆனால் இப்படி காத்து வாங்கலான்னு எனக்கு தெரியாமல் போச்சேன்னார். அப்போ தான் பார்த்தார், அவர் ஒரு தூண் மரப்பில் போய் துரியோதனன் நின்றுட்டார். நின்ற உடனே பார்த்தார், எங்கே போகிறேன்னார். அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வர சொன்னாங்க. ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் அரை நான் கயிறு கட்டாம, நீங்கெல்லாம் என்ன சொல்வீங்க இப்போ? என்ன கயிறு? அண்ணா கயிறு. அண்ணா கயிறு. அரை ஞான் கயிறு. அரை நான் கயிறு. அரை நான், அதாவது அரை நான் கயிறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடுப்புக்கு மேலே 4 ஜான், இடுப்புக்கு கீழே 4 ஜான், இந்த 2 இதுலையும் சேர்த்து நம்ம கட்டக்கூடிய அந்த அரை நான் கயிறு என்று சொல்லக்கூடியது 4 ஜான் இருக்கும். கரெக்டா இந்த ஜான் நம்ம அவரவர்கள் ஜான்ல 4 ஜான் இருக்கும். அந்த கயிறை இடுப்புல கட்டி கொண்டு இருக்கணுமா. அப்பதான் ஆண்களுக்கு இடுப்புக்கு மேல வெங்கல சரீரமாக இருக்குமா, இடுப்புக்கு கீழே பூத சரீரம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி அந்த அரை நான் கயிறு என்று சொல்லக்கூடிய கயிறையே வெத்தலை கொடி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த வெத்தலை கொடியை எடுத்து இடுப்புல கட்டி விட்டார். யாரு? பகவான். இப்ப அந்த அம்மா என்ன பண்ணா, கண்கட்டை, துரியோதனன் கருப்பா சிவப்பா தெரியாது, துச்சாதனன் கருப்பா சிவப்பா தெரியாது, வீட்டுக்கார் கருப்பா சிவப்பா தெரியாது, ஒரே ஒரு பெண் குழந்தை துச்சலை கருப்பா சிவப்பா தெரியாது. ஆனா இப்ப அந்த அம்மா என்ன நினைக்கிறாளா,
தன்னுடைய கற்பினுடைய தன்மை மகா 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 பதிவிரதே, அந்த பதிவிரதா தர்மத்தினுடைய ஒரு சக்தி கிடைக்கும். அதுக்கு அந்த சக்தியை வச்சு அவன் என்ன பண்ணான்னா, அந்த 2 கையையும் அவன் உடம்பு முழுவதையும் தடவி கொடுத்துக்கிட்டே வந்தான் மந்திரம் சொல்லி. அந்த மந்திரம் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடையில அரைநான் கயிறு வெத்தலை கொடியை எடுத்து கட்டினார் பாருங்க பகவான், அந்த இடத்துல வந்த உடனே நின்று போச்சு மந்திரம். ஏன்னா இந்த அம்மா சொன்னது பிறந்த மேனியோட வான, இடையில இந்த கொடி இருக்கு, இந்த கொடி பட்ட உடனே மந்திரம் நின்று விட்டது, சக்தியும் நின்று போச்சு. அப்பா நான் உன்னை பிறந்த மேனியோட தானே வர சொன்னேன், உன்னை யார் இப்படி வர சொன்ன? அப்பதான் நடந்ததை துரியோதனன் சொன்னாம்மா, நான் வந்துட்டு தான் இருந்தேன், இந்த இடையம் அடையம் திருட்டு கிருஷ்ணன் இடையில பிடிச்சி இந்த கொடியை கட்டி விட்டுட்டான். அப்ப என்ன நினைப்பாவ? அப்பா எல்லாம் விதியின் செயல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. இப்போ அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த யுத்தங்களை, அதனால இடுப்புக்கு மேல அவனுக்கு வெங்கல சரீரம். 18வது நாள் யுத்தத்தின் பொழுது இப்ப அந்த குருச்சேத்திரம் சமந்தக பஞ்சகமடு அங்க வந்து ஒருவரை ஒருவர் மோதி கொள்ளுகிறார்கள். யுத்த தர்மத்தின் பிரகாரம் கதை போர்ல இடுப்புக்கு கீழே அடிக்க கூடாது. மைத்ரேய முனிவர் சாபம், திரௌபதி சாபம், 2 சாபம் வந்து துடை முறிந்து மாலை கடவது அப்படிங்கிற ஒரு சாபம் இருக்கு. அப்போ தொடையில அடிக்க முடியாது. இடதுசாரி வலதுசாரியாக இருவரும் மாறி மாறி யுத்தம் செய்கிற பொழுது மேலே எழும்புவாங்க, ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே எழும்புவாங்க. அப்போ பகவான் பார்த்தார், இவன் தொட முறிஞ்சி மாளணும். அதனால பீமசேனர்கிட்ட குறிப்பால சொல்றார், மைத்துனா பீமா மைத்துனா பீமான்னு இந்த தொடையை அடிச்சு அடிச்சு காமிச்சார். ஏன்னா திரௌபதி அம்மா கொடுத்த சாபம் வந்து நினைவுக்கு வரும் இல்லையா, அவன் தொடை முறிந்து மாளணும். அவன் மேலே எழுகிற பொழுது பீமசேனர் கீழே இருந்தே அடிச்சிட்டார். அதனால தான் அவனுக்கு தொடை முறிந்து கீழே துரியோதனன் விழுந்தான். அப்படி கீழே விழுந்த அடுத்த வினாடி பார்த்தார், அங்க விதுரரும் பலராமரும் வராங்க. யுத்தகலத்தில் யுத்தத்தில் செய்கிற பொழுது எப்படி பீமசேனன் இடுப்புக்கு கீழே, கதை போர்ல இடுப்புக்கு கீழே யாரையுமே அடிக்கூடாது, அதான் நீதி. ஆனா எப்படி அவர் இடுப்புக்கு கீழே கீழே இருந்து அடிக்கலாம், நான் பீமனை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தீர்த்த யாத்திரைக்கு போனவருக்கு இந்த 18 நாள் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ மாதிரி இருந்தா செல்போனு என்னது வீடியோ எடுத்து அப்படி அமுச்சு வச்சிருப்போம். ஆனா அப்பெல்லாம் என்ன இல்லை, செல்போன் எல்லாம் இல்லை. இல்லாத காரணத்தினால என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. என்ன நடந்தது என்பது தெரியாத ஒரு காரணத்தினால் இவர் அங்கு சண்டைக்கு போகிறார், பீமசேனர் இடத்துல சண்டைக்கு போகிறார். அப்ப சண்டைக்கு போகும்போது தான் பகவான் தடுத்து நிறுத்தி ஒரு வார்த்தை சொன்னார். இந்த 18 நாள்ல ஒரே ஒரு நாள் கூட கௌரவர்கள் என்ன செய்யல, தர்ம நெறியில் யுத்தம் செய்யல. முதல் நாள்ல சுவேதனை கொன்றதிலிருந்து, உத்தரகுமாரனை கொன்றதிலிருந்து, அபிமன்யுவை கொன்றதிலிருந்து, கடோத்கஜனை கொன்றதிலிருந்து எல்லாமே அநியாய போர். ஒருவன் இடத்துல தான் யுத்தம் செய்யணும். ஆனா சுத்தி நின்று கொன்றார்களே, மயக்கமடி இருந்தவனே கொன்றார்களே, அது எந்த விதத்துல நியாயம்? இரவுல எந்த காலத்துல யுத்தம் நடந்திருக்கு? ஜெயத்ரதனை கொன்றதனால இரவிலும் யுத்தம் நடக்கும் என்று சொல்லிட்டு கடோத்கஜனை கொன்று விட்டார்கள். இதெல்லாம் எங்க நடந்தது? அது சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி அவர் பார்த்தார், பலராமர் அமைதியாக நின்றார். அந்த அமைதியாக நின்று விட்ட பிறகு இங்க உயிர் போகலை. இன்னும் யாருக்கு உயிர் போகல? துரியோதனுக்கு உயிர் போகல. அப்படி போகாதே 5, அதாவது இந்த கையை அப்படியே மடக்கி வச்சுருக்கான், உயிர் போகல. இந்த விரல்களை இப்படி மடக்கி வச்சுன்னுக்கிறான். மடக்கி வச்சுட்டு இருக்கும் பொழுது பகவான் பார்த்தார், ஏன் இவன் விரலை மடக்கி வச்சுட்டு இருக்கிறான்னு பார்க்கிறார். பார்த்த அடுத்த வினாடி அவர் போனார், கிருஷ்ணா என்னென்னமோ பண்ணி என்னை சாட்சிட்ட இல்லை, நீ என்னென்னமோ பண்ணி என்னை நீ சாட்சிட்ட இல்லை, அடுத்த யுகம் என்னுடைய யுகம், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் கலியுகம். அவன் வேற யாரும் இல்லை, படுத்துன்னு இருக்கிறவன் கலி ராஜா. இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி கலி ஆட்சி. அப்போதான் சொன்னார், அவர் சொன்ன வாக்கு தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடியது. ஆனால் அப்போ சொல்லும் பொழுதெல்லாம் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளலை.
அப்போ நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக பாரதம் சொல்லும் பொழுதெல்லாம் யாரும் ஏற்றுக்கலாம், அப்படியெல்லாம் ஒரு நோயெல்லாம் வராது அப்படின்னாங்க. ஆனால் எப்போ கொரோனான்னு ஒன்று வந்ததோ அப்போ தான் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக போச்சேன்னு இப்போ எல்லோரும் சிந்திக்கிறாங்க. என்னென்னா, துரியோதனன் கடைசியாக பகவான்கிட்ட பேசிய வார்த்தைகள், கிருஷ்ணா என்னென்னமோ பண்ணி என்னை கொன்றுவிட்டாய், அடுத்த யுகம் கலியுகம், அந்த கலியுகத்தில் 2 கொடுத்து மனிதர்களை கெடுப்பேன், நீ அப்ப என்ன பண்றேன்னு பார்க்கலாம். 2, ஒன்று பணம், இன்னொன்று நோய். ஒன்று பணத்தை கொடுத்து கெடுப்பார், இன்னொன்று நோயை கொடுத்து கெடுப்பார். அப்பனா என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்று பணத்தை கொடுத்து கெடுப்பார், இன்னொன்று நோயை கொடுத்து கொள்வார். இந்த 2 தான் அவர் அப்ப சொன்னது, துரியோதனன் சொன்ன வார்த்தை. அப்பதான் சொல்றார், 5 இந்த கையை ஏண்டா மூடி வச்சுருக்கேன்னு கேட்டார். இல்லை, எனக்கு ஒரு 5 சந்தேகம் இருக்குதுன்னா. கேட்டுடு, என்ன சாக போற நேரத்தில் நிம்மதியா சாகலாம்ல, சந்தேகத்தை மனசில் வச்சுட்டு இறக்கக்கூடாது இல்லையா? அதனால நீ என்ன சந்தேகம் கேளுன்னார். அரவின் மருகனையும்னார். நாகாசுரத்தை ஒருவேளை கர்ணன் 2வது முறை விட்டிருந்தால் அர்ஜுனன் இறந்திருப்பானா? ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்தது. அதுக்கு பதில் சொல்றார், அர்ஜுன பெருமான் பாசுபதம் விடுத்திருந்தால் அந்த நாகாசுரம் இறந்து விட்டு இருக்கும். அர்ஜுன பெருமான் பாசுபதத்தை விடுத்திருந்தால் என்ன இறந்திருக்கும்? அந்த நாகாசுரம் இறந்திருக்கும் அப்படின்னார். 2வது அன்பின் ஜபமும். அப்போ 18 நாள் யுத்தத்தின் பொழுது என்ன எடுக்கல அர்ஜுன பெருமான்? பாசுபதத்தை வாங்கினாரே தவிர சிவபெருமான் கிட்ட இருந்து என்ன பண்ணல? அதை பயன்படுத்தவே இல்லை. அவர் மட்டும் இல்லை, அவங்க கிட்ட அபாண்ட ஆயுதம்னு 5 இருந்தது. அதை தான் இப்போ பகவான் லிஸ்ட் கொடுக்கிறார். யார்கிட்ட? துரியோதனன் கிட்ட. ஏன்னா துரியோதனன் நினைச்சுட்டு இருக்கிறான், இதெல்லாம் பண்ணியிருந்தா நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம், என்னென்னமோ பண்ணி தான் அந்த கிருஷ்ணன் நம்மளை தோக்கடிச்சிட்டான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா பாண்டவர்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கு என்பதே துரியோதனுக்கு தெரியாது. அதான் விஷயமே. அங்க இப்போ ஒரே ஒரு ஆயுதம் தெரியும், என்ன? பாசுபதம் இருப்பது அவனுக்கு தெரியும். மற்றபடி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதுவும் அவனுக்கு தெரியாது. அதனால பகவான் சொல்லுகிறார், என்ன 2வது கேள்வி? இந்த ஒரு விரல முதல்ல விட்டான், என்னது? நாகாசுரத்தை மறுமுறை விட்டிருந்தா எனக்கு வெற்றி கிடைச்சிருக்குமான்னார். பாசுபதத்தை விடுத்து அர்ஜுனர் கொன்றிருப்பார். 1 முடிஞ்சது. இந்த 2வது விரலுக்கு கேள்வி அவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது சொல்றான், அன்பின் ஜபமும்ன்றார். நான் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி இருந்தா உலகத்தில் இருக்க, அதாவது இறந்து போன அந்த குருச்சேத்திரத்தில் இறந்து போன அத்தனை பேருமே உயிரோட வந்திருப்பாங்க. அப்போ எனக்கு தானே அது வெற்றி, உங்களுக்கு அது தோல்வியில தானே முடிஞ்சிருக்கும் அப்படின்னார். அப்பதான் சொல்றார், நகுலர் இடத்துல ஒரு குதிரை இருந்தது, வெள்ளை குதிரை, இந்திரன் ஞால குதிரைன்னு பேர். அந்த அஸ்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரனுடைய குதிரை அது. அந்த குதிரை ஏறி வந்து நகுலர் யுத்தம் செய்திருந்தா மீண்டும் நீ யார இந்த செத்து போனவங்க அத்தனை பேரும் மீண்டும் வந்திருந்தாலும் அவன் குதிரை ஏறி யுத்தம் செய்திருந்தா ஒரு செகண்ட்ல அவ்வளவு பேரையும் கொன்னுட்டு இருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் என்ன குதிரை ஏறல, அந்த இந்திரஞான குதிரையிலே ஏறவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் ஏறல. அதுக்கு அடுத்து சொல்றார், பரிமுகன் சேனாபதியோம். பரிமுகன் சேனாபதி, அஸ்வத்தாமாவுக்கு சேனாதிபதி பட்டத்தை கட்டி இருந்தால் ஒருவேளை எனக்கு வெற்றி கிடைத்திருக்குமா? சகாதேவன் இடத்துல ஞான வாள் என்று ஒரு வாள் இருந்தது. கடைசி வரைக்கும் சகாதேவர் அந்த வாளை எடுத்து யுத்தம் செய்யவே கிடையாது. அந்த ஞான வாளை எடுத்து அவர் யுத்தம் செய்யவே இல்லை. அந்த ஞான வாளை எடுத்து யுத்தம் செய்திருந்தா ஒரே ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே 1 கோடி பேரை அந்த ஞான வாள் கொன்னுடும். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டா எதிரி யார் என்பதை மட்டும் அந்த இடத்துல சொன்னா அவ்வளவு பெரியும் கொன்று விட்டு மீண்டும் சகாதேவருடைய கைக்கு அந்த ஞான வாள் வந்துடும். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை அந்த ஞான வாளை. அதுக்கு அடுத்து சொல்றார்,